பெனாயில், சோப்பு, சோப்பு பவுடரு. டேய் 2 பேரும் நான் தண்டத்துக்கு வரீங்க, கூவுங்கடா. பெனாயில், சோப்பு, பவுடர் ஏம்பா. ஏய் அவர் பல்காகுற, நம்ம இந்த ஆயா கிட்ட போய் வியாபாரத்தை பண்ணலாம் வாங்க. சரி ஏதோ சொல்றா. ஆயா சோப்பு. பெனாயில் ஆயா. பவுடரு, சோப்பு பவுடரு. சீப்பா எனக்கு எதுக்கு முடி கொட்டுற காலத்துல? அடி குரங்கு மூஞ்சாயா, அது சோப்பு, சீப்பு இல்ல. பேன் வேற சீப்பா, எங்க பரம்பரைக்கு யாருக்கும் பேன் இருக்காது. நாங்க வாரம் மொட்டை அடிச்சிருவோம். பாட்டி பக்கவாத அந்த மாதிரி பேசாத. பெனாயில், பவுடர், சோப்பு. கேட்கல சத்தமா. வாயில குத்துனா வரும் உனக்கு ரத்தமா. பெரிய விஜய் பாரு. விஜயாவா எங்க பெரிய பொண்ணா, அவங்க வீட்டுக்கார கூட சந்தைக்கு போய்க்குது. ஏய் பேபி, காலிங்காட்டி இட்டாந்து தண்ணி கூட கொடுக்காம இந்த பாரா நாக்கெல்லாம் வாண்டு போச்சு. இது என்ன ஒண்ணு சொன்னாலும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன், ஏடா கூடமா பேசுது. இந்த தெருவே அப்படிதானா? கட்டையா பாக்குறதுக்கு அழகா இருக்குதுடா. இந்த வாட்டி கேட்டு பாரு, கரெக்டா சொல்லும் பாரு. பாடிக்கு போனே அழகுக்கு ஆயாக்கு வித்தியாசம் தெரியாது. காஜில குரங்கு. அவன் குரங்குட்டி இல்லடா, பன்னி குட்டிக்கு பிறந்த மாதிரி இருக்கிறான் பாரு. பாக்குற பாரு பாரு, திட்டு பாருடா. பன்னி குட்டின்னு சொன்னா பன்னிக்கு அசிங்கம் அது. நான் விக்கிறேன் பாரு. ஆயா கேட்டேன், ஆயா என்ன சிச்சிங் அடக்குற? பெனாயில் பவுடர், அங்க பாரு சோப்பு. என்னப்பா என்ன பேசுறீங்கப்பா? பெனாயில் பவுடர் ஆயா கிட்ட விக்கிறோம். அதுக்கு காதும் கேட்காது, நைட் ஆனா கண்ணும் தெரியாது. அடா பேபி, மூஞ்ச பாரு நல்லா பெருங்காய உண்டியாட்டம் வச்சுக்கிறான் பாரு. சாம்பார் போட்டா கூட சாம்பார் கேட்டுண்டா உன்னைய. உனக்கு காது கேட்காது, கண் தெரியாது, எங்க கிட்ட முன்கூட்டியா சொல்ல வேண்டியதானே? அட வயிற்றுக்கு போந்த பைத்தியம், உங்களுக்கு தான் காது கேட்காது. நம்ம கேக்குற क्वेश्चनக்கு அவங்க எப்படி ஆன்சர் சொல்றாங்க? டேய் தக்காளி, அவங்கிட்ட போய் அப்படி சாதுவா சொல்ற, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். கிட்ட வாயா துப்பிடுவான் போடா. என்ன விற்கிறானுங்க? பெனாயில் விற்கிறானுங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் பெனாயில் வாங்கியிருப்பில்ல, அப்பயே சொல்லியிருந்தேன். அந்த பைத்துக்கணக்கு சொல்லாதே போறானுங்க. ஐயோ கட்சியில் நான் தான் மாட்டினா, எனக்கு வேலை இருக்குது, நான் போறேன். சோப்பு பவுடரு, பெனாயில், ஆசிடு. பவுடர் சோப்பு 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 வாங்கிறீங்களா? சோப்பு என்ன கத்திக்கிட்டு வரானுங்க? இது போல தான் போன வாரம் கத்திட்டு வந்தானுங்க. பக்கத்து வீட்டுல ஒரு செயின் அறுத்து போயிட்டானுங்க. கடையிலே கிடைக்காதுமா, அது போல நல்ல குவாலிட்டி அக்மா இருக்குமா, வாங்கிறீங்களா? என்னம்மா வாங்கிக்குவா? வாங்கிக்கோங்க, நல்லா இருந்தா வாங்கிக்கோங்க. நீங்க அந்த பெனாயில்லாம் வாங்கலன்னு வச்சுக்க, நான் போயிட்டு அப்பாசை கூட்டின்னு வந்துடுவேன் விளம்பரத்துக்கு. நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, அவர் திடீர்னு கழுத்து திறந்து உள்ள வந்துருவாரு. இந்த பெனாயில பத்தி தெரியுமா, இந்த ஏராயில பத்தி தெரியுமான்னு கேட்பாரு. அப்ப நீங்க சாப்பிடறத விட்டு அவர் தான் பாத்து கிடக்கணும். அப்பாசா அவர் யூஸ் பண்ணா பாத்ரூம்ல இருந்து எடுத்துன்னு வந்தது பாருமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, இது அப்பாஸ் விட்டு இருந்து எடுத்துன்னு வந்து. இது ரஜினி வீட்ல இருந்து எடுத்துன்னு வந்தது. சொல்லயா? இது நடிகர் விஜய் வீட்ல இருந்து எடுத்துன்னு வந்ததுமா. ஆமா, அவர் நேத்து யூஸ் பண்ணி போட்ட பெனாயில் பாட்டில் பாருங்க, பாதி பாட்டில் அப்படியே இருக்குது பாத்தீங்களா? இது யார் விட்டு வந்து எடுத்துன்னு வந்தது தெரியுமா? நடிகர் சிவகார்த்தி விட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. கொஞ்சோண்டு இருக்குது பாருங்க, அவர் கலர்ல அடிக்கடி ப்ளூ கலர் சட்டை போடுவார் பாருங்க. நீங்க கூட என்னப்பா விஜய் சேதுபதி காணோம்? விஜய் சேதுபதியா? அவர் ஷூட்ல பிஸி ஆகுறாரு. அவர் வீட்டுக்கு போனா கது பூட்டிச்சு, நாங்க வந்துட்டோம். அப்பாஸ் லிக்விடோ கூட விளம்பரத்துல கூட அடிக்கடி பாக்குறேன். என்னம்மா அப்ப அப்பாஸ் லிக்விடு எவ்வளவுப்பா? 1000 ரூபாமா. இதுவே ரஜினி விஜய் எல்லாம் போயிருந்தா பேரு 10,000 ரூபாய் அப்படின்ற பஸ் போதும். நல்லா அந்த இடத்தோட சேர்த்து வச்சுக்கிறேன் 500 ரூபாய். என்னடா 500 ரூபா வாங்குற, 700 ரூபா வாங்குறா? இது விட்டா அதுவும் கிடைக்காது. இந்த வச்சுக்க, இதுல வேற வீட்டுக்கு போனோன்னு கணக்கு கேட்பேன். வாங்க வா. அப்பாஸ் விஜய் ரஜினி விஜய் சேதுபதி வீட்டுக்கு போட்டாரு. அப்பாஸ் கெமிக்கல் கடைக்காரி தோவராங்களா? என்னக்கா ஓடிற வேகமா? ரஜினி விஜய் சிவகார்த்திகேயன் வந்தாங்க, நீ பாக்கல? இவர் அப்பாஸ். என்னது ரஜினி சிவகார்த்திகேயன்? அண்ணாடி லூசு மாதிரி சொல்லுது. அது ஒரு லூசுக்கா, எப்ப பாரு இப்படிதான் உலகம் கிடக்கும். என்னன்னு தெளிவா கேளு. தெளிவா சொல்லுக்கா, என்ன விஷயம்? அப்பாஸ் ரஜினி விஜய் பெனாயில் எல்லாம் வாங்கிட்டாங்க. இனிமே உன் கடையில யாருமே வாங்க மாட்டாங்க. என்ன சொல்ற? எங்கக்கா விக்கிறாங்க? முட்டு சந்து இப்படிதான் திரும்பி வர போறானுங்க, நீ வேணா பாத்துக்க. வந்தா பாக்குறேன்க்கா யாருன்னு. நாங்க கடைக்கு வாடகை கொடுத்து கடை வச்சிருப்போமா, இவனுக்கு ரோட்ல வந்து வித்துட்டு போயிடானுங்களா என் கடைக்கு ஆப்பி வைக்கிறதுக்கு. வரட்டும் அவனுங்க, நான் என்னன்னு பாத்துறேன். பாக்குறது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு மேய்ஞ்சிடா. இன்னைக்கு மூஞ்சில இருந்து சேர்வா வருதா இல்லையா பாரு. ஆமாண்டியா, மூஞ்ச உடைக்க. நீ எதுக்கு போய் அவங்க கிட்ட வாங்கணும்? எப்பவுமே கடையில தானே வாங்குவா. நீ இனிமே கடை பக்கவா, உன்னை அப்புறம் பாத்து அப்படி பாப்ப. நீ கடையை பூட்டி போயிடும், அது வரைக்கும் நான் உட்காந்துருக்கணுமா? அப்பாஸ் வந்தாரு, நான் வாங்கிட்டேன். அப்பாஸ் நீ வாங்கிட்ட, ரஜினி விஜய் எல்லாம் வருவானுங்களா, அவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு செம்ம போயிட்டு இருக்குது போல இருக்குது. ஆனா தியேட்டர்ல தான் பார்த்தோம், ஆனா இன்னைக்கு நேரடியா பார்க்க போறோம். அப்பாஸ் மொய்க்கு எகிரி குத்துனாருன்னா மூஞ்சி பேத்துக்கும். ஆனா அவர் போயிட்டு பார்க்க முடியாது, அவர் தான் நம்ம வாங்கிட்டுமே. சின்ன வெங்காயம் போய் மாமா கூட்டணும். அவங்களும் பெரிய பெரிய ஹீரோங்க, நம்ம தனியா அடிக்க முடியாது. மாமா வந்தா தான் சரியா இருக்கும். போய் கூட்டிட்டு போ, கூட்ட ஓடு. மாமா நீ விஜய் கேட்டிருக்க.
சொல்ற சின்ன வெங்காயம்? நான் என்ன சொல்றேன் ஹீரோ அடிக்கணுமா ஏக்கா என்னக்கா எது ஹீரோ அடிக்கணும்னு கூட்டினு வருது? ஹீரோ இல்ல யாரோ அவங்க விஜய் ரஜினி பேர் சொல்லி எவனா பெனாயில் இருக்கிற வந்து நம்ம வியாபாரத்துக்கு எடுத்துக்கிறானா அதான் வந்து என்னன்னு கேளு. யாருக்கா அவனுங்க? காட்டு எங்க? பெனாயில் தாத்தா பொருள் நம்ம கம்மியா எடுத்து வந்துட்டாங்க பாரு கூட்டம் அழுது. ஏய் ஆமாண்டா சரியான கூட்டமாக்குதா. எல்லாம் டெக்னிக் தான். உங்க அவசரம் புரியுது எனக்கு. எல்லாருக்கும் இருக்குது கொடுக்குறேன் இருக்கட்டும். டேய் அடா பேபி அவன் வாங்க வந்த போது தெரியல என் கையை பிடிச்சிருந்து பாரு ஒரு கையை முறுக்குறான போட்டு. கையை பிடிச்சி முறிக்கெல்லாம் கேட்காதப்பா நாங்களே கொடுப்போம். கம்முன்னு இருங்க அமைதியா இருந்தீங்கன்னா அழகா ஒன்னொன்னா தருவேன். நீ தான் ஒண்ணு ஒண்ணா தரது நான் தானே பாரு மொத்தமா. ஆமா, நீங்க படிச்சவங்க தானே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துப்பீங்க. என்னடா அராஜகம்? யார் இந்த அக்கா கிட்ட அப்பாஸ் பேர் சொல்லி வித்தது? சாந்தா மாட்டி விட்டானே. ஏமா ஓனரு எங்க ஓனர் நிக்கிறாரு பாரு. பேபிமா உன்னை தான் கூப்பிடுறாங்க. என்ன வேற கோத்து வர்றானுங்க. டேய் கம்முன்னு இருக்க மாட்டீங்க. நான் கவனிக்க மாட்டேன் போ போய் அடிவாங்க போ. கம்முன்னு இருக்க மாட்டீங்க. அம்மா நேரம் கத்துக்கடான்னு சொல்லிவிட்டு இப்ப கத்தும் போது கம்முன்னு இருன்ற அறிவு இருக்கா உனக்கு? ஏமா அப்பாஸ் விஜய் ரஜினி எல்லாமே இவர்தான் சொன்னாரு. இது விஜயா இது ரஜினியா இது அப்பாசா இது சொல்லிதாம்மா என்கிட்ட வித்தானுங்க. அதுவும் 500 ரூபா கொடுத்தது அந்த நெக்கல பேசுறாமா. அவன் அக்கல்லே குத்துற பாரு குத்துற ஐயோ அம்மன் கத்துவான் பாரு. ஏமா நான் கவனிக்க இருக்க ஒரு ஸ்வைட் நாங்க வரட்டாமா கட்டியா ஸ்ட்ராங்கா எங்கடா ஸ்ட்ராங்கா இருக்குது? அவன் உருவத்தை பாடுறான். அவன் என்ன சட்னி ஆக்கிடுவான்டா. டேய் தக்காளியே. டேய் எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க இது மாதிரி நடிகர் பேர் சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு? அவன் ஏன மாதிரி இருந்தீங்கன்னு தும்பி கையில குச்சாலும் நீ நம்பிக்கையில இரு. நான் உன்னை காப்பாத்துறேன். இப்ப கட்டையா இப்ப நான் போட வேண்டியதை போடுவேன். அவங்க எல்லாரும் கண்ணனும்ன்ற இம்மியில ஓடிடணும். ஓகே நாங்க ஓடிடுறோம். ஐயோ கண்ணுல ஏதோ போன்ட்டானே. அவன் ஓடிடுவான் போலயே. என்னன்னு தெரியல கண்ணுல இப்படி எரியுது. ஏக்கா கண்ணுல மண்ணு தூக்கி விட்டு விட்டாங்க. பாத்தியா திருட்டு பசங்க எப்படி ஓடுறானுங்கன்னு? அதுக்குதான் சொல்றது இது மாதிரி ஏமாத்தி விக்கிற பொருளுங்கெல்லாம் வாங்க கூடாது. எது சொன்னாலும் ஃப்ரீயா தரேன்னு எது ஒண்ணா வாங்கிக்கிறீங்க. அதான் இது மாதிரி ஏமாத்திட்டு போய் சொல்லி ஏமாத்திட்டு போறானுங்க. எது வந்தாலும் ப்ராடக்ட பார்த்து வாங்குங்க. பாத்தியா திருட்டு பசங்க எப்படி ஓடுறானுங்கன்னு? இவனுங்களை நம்பி பவுடர் வாங்கி எங்க கடையில வாங்காத விட்டல. உனக்கு இதுவும் வேணும் இன்னுமா வேணும்? இது மாரி பொய்யான பொருளுங்கெல்லாம் ஏமாத்தி விற்பானுங்க. அதெல்லாம் நம்பி வாங்காதீங்க. எது வந்தாலும் கடையில போய் வாங்கினீங்கன்னா அவங்களையும் கேள்வி கேட்கலாம். எது ஒண்ணா பண்ணலாம். இது மாதிரி வர பொருளுங்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. மெயினா சரிப்பா இனிமே வாங்க மாட்டேன்பா. அப்பாச பார்க்க முடியலப்பா. அக்கான்னு கூட பார்க்க மாட்டான். அப்படியே அப்பிடுவேன். ப்ரோ இது காமெடி என்ன தக்காளி ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.